அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். யார் மேடம்? திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு. அவர் பேர் வந்து ஆதவ அர்ஜுன். திருமாவளவனை கூப்பிட்டு வந்து அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமாண்ணே? லாட்ரி மார்ட்டின் அவருடைய சன்னின்லா மருமகன். ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவன் தலைகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துட்டார். எதுக்குன்னா எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தை சுத்திட்டு இருந்தார். அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோசியல் மீடியா அட்வைசர். அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு, தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. ஏன்னா 2 கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க. ஒன்று விசிகால சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபாய் பணம் வேணும்? அதனால் விசிகே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க பக்கத்தின் பிடிச்சா ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க? எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள், அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் எல்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடும். விசிகே எனக்கு ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடும். ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்து அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன். நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்கறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு விசிகே தலைகீழா நின்னாங்க? அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க. நான் ஆதவ அர்ஜுனா? ஒரு நிமிஷம், நான் ஆதவ அர்ஜுனா? இல்ல இல்ல, ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன். சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? விசிகே கட்சியில பொறுப்புல இருக்காரு. அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க. கேள்வி அவருக்கு போகணும், எங்கிட்ட கேட்கறீங்க. அந்த நிறுவனத்தினால் இல்லை, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அடுத்த கேள்வி தலைவா, நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம், செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கான். இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே. ஒரு நிமிஷம், முதல் கேள்வி. 3வது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல, அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே, ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்ப போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி எங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம், செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்ரி மார்ட்டின் மருமகன், விசிகேல இருக்காரு, மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்து ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். ப்ரோரேட்டா பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் கேளுங்க. கும்முடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக எதுக்கு இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கணும்.